ஹாய் ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல் கவினிலோ ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து சாட்டர்டே நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஹெச்ஏ பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்க, மொட்டை அடிச்சிட்டிங்களான்னு கேட்டிங்க. பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த வ்ளாக்ஸ் வரும். சாரி கோச்சிக்காதீங்க கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு. ஸோ இன்னைய வீடியோ பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு தக்காளி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுருங்க. ஏன்னா பெருங்காயம் வந்து நான் வந்து இப்போ முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் ஆட் பண்ணிட்டா ரொம்பவே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஸ்டொமக்குக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியாக நல்லா சாப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் வாயில் வந்து குழந்தைங்களுக்கு அடிப்படும், அதனால் அடிப்படும் போது துப்பிடுவாங்க. அதனால் ஸோ நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சிம்லே வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஆயில் வந்து கம்மியாக வச்சு என்றைக்குமே குக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பின்னாடி வந்து ரொம்பவே நல்லாயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பட் உள்ளே பார்த்திங்கன்னா அடி வாங்கி ரொம்ப இதான மாதிரி இருக்குது. சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தக்காளியில் புழுலாம் எடுத்து காட்டுறாங்க. ஸோ அதனால் தக்காளியை மட்டும் பார்த்து நல்லா கட் பண்ணுங்கள். நல்லா குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகிறதுக்கும் மசியறதுக்கும் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் வந்து த்ரோ அவுட்டாக கிளைமேட் இங்கே ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னாலே என் வாய்ஸை கேட்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து எப்போதுமே தக்காளி பஜ்ஜி, தக்காளி குழம்பு அந்த மாதிரி வைக்கிற மாதிரினா இந்த மாதிரி மெத்தட்லேயே போங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 to 5 minutesக்குள்ளே அது நல்லா வந்து அந்த உப்பு மஞ்சத்தூள்லே நல்லா வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு அதை ரொம்ப கலர வேண்டாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ சப்பாத்திக்கு வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன ஒரு ரீசன்னா, மாவு வந்து நல்லா பிசைஞ்சாவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அது ஊற விடவோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அதை ஊற விடவோ மற்றபடி ரொம்ப ரெஸ்ட் கொடுக்கவோ தேவையில்ல. நல்லா வந்து மாய்ஸ்சர் வர அளவு நல்லா பிசைஞ்சாவே போதும். ஸோ நல்லா வந்து தேவையான அளவுக்கு வந்து அந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நல்லா நான் பால் உருட்டிட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு உருட்டி எடுத்து வச்ச உடனே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 5 minutesக்குள்ளே நல்லாவே வந்து என்ன ஆயிருக்குன்னா வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சோம்னா சைட் பை சைடு வந்து நமக்கு வேலை தெரியாது. ஸோ இந்த பக்கம் வந்து நல்லா மசிஞ்சோடனே அந்த கலருக்கு சும்மா காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணணுன்னு இல்லை, வெறும் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணாவே போதும். ஸோ நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் கலருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து லிட்டு போட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் இறங்குற அளவுக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணோடனே தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் 4 முட்டையை வந்து பாயில் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நான் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றினேன், அதுலேருந்து எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் தாராளமாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3 minutesல வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். நான் இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக குழம்புல விடாதீங்க. சம்டைம்ஸ் முட்டை கெட்டிருந்தால் குழம்பே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஒரு கப்பில் ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுங்க. முட்டையை போட்ட உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் சும்மா ஒரு கிளறு. ஸோ அதெல்லாம் ஸ்க்ராம்பிள்ட் ஆகிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஆகிடும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே இடத்துல இல்லாமல். அதுக்கப்புறம் இங்கே பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ஃபுல்லாக உள்ள கோட்டிங் போட்டேன். ஸோ அதுக்குள்ளே நல்லா வந்து அந்த மசாலா அந்த குழம்பு எல்லாமே இறங்கும்னு சொல்லிவிட்டு
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அகெயின் ஒரு 3 மினிட்ஸ், ரொம்ப அதிக நேரம்லாம் எதையுமே குக் பண்ண வேண்டாம். அகெயின் ஒரு 3 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணால் அந்த முட்டைக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கும் போது முட்டை சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான். ஸோ பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு தயார். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஐ எம் ஸோ சாரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஐட்டம் பண்ணால் எனக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்குது, எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிவிட்டு பெரிய பொண்ணு ஒரே பிடிவாதம். ஸோ போயிட்டு அவங்க பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. பட் நல்லா தான் இருந்தது. சிக்கன் பிரியாணி வேறு லெவல். மட்டன் பிரியாணி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சிக்கன் பிரியாணி ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. பட் மட்டன் பிரியாணி பீஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் ஒரு 2 பைட் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நமக்கு சப்பாத்தியே போதும் அப்படின்ட்டு. நைட் டைமில் நமக்கு பிரியாணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சைட் பை சைட் ஒரு 4 சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்டாங்க. ஸோ வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சம்டைம்ஸ் எனக்கு நல்லா ஃப்ளஃபி கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஓரளவுக்கு ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். அந்தந்த சப்பாத்தி மூடுக்கு ஏற்ற மாதிரி அதோட மைண்ட் செட்டை மாற்றிக்கும் போல் இருக்குது. ஸோ நான் சப்பாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். நைட் ஒரு 9:30 சம்திங் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரியாணி சாப்பிடாம. ஸோ எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நான் சும்மா ஒரு 2-3 பைட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கும் நல்ல க்ரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா பட் கண்ட்ரோல்டு. நைட் டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் தென் பாய் பாய். கவிநிலவு.